நாங்க ஆடிட்டர் ஆபீஸ் போனோம். அப்ப நானு பெட்டர் நீ ஒரு ஆட்டோ பிடிச்ச ஆபீஸ் போயிட. வக்கீலே பகிச்சுக்கிட்டு சேட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இந்த ஊர்ல யாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. வர வர வீட்ல தான் நிம்மதி இல்லாம போயிடுச்சு. ஆபீஸ்ல வந்து நிம்மதியா இருக்கலாம்னா அதையும் கெடுக்க பாக்குறியா நீ? நான் உங்க நிம்மதியை கெடுக்கிறேன். அப்ப உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கறாளா? ஆமா. சசியோட அம்மாவை மட்டும் நாம இங்க தூக்கிட்டு வந்துட்டா சசி எங்க இருந்தாலும் இங்க ஓடி வந்துருவான். அப்போ அவனை நம்ம போட்டு தள்ளிடலாம். இங்க மேடம் போனை விட்டு போறீங்க. கார்த்தி சார். சார் யார் வந்திருக்காங்க? சார் பூஜா வந்திருக்காங்க. பூஜா எதுக்கு வந்திருக்கா? ஏதாவது உதவி வேணும்னு கேட்டு வந்திருக்காளா? தெரியலையே சார். அவ அப்பன் டெத்து கூட நான் போலியே. சண்டை போடுறதுக்காக வந்திருக்காளா? அப்படி ஒன்றும் தெரில. ஆனால் சோகமாக இருக்காங்க. கையில் அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வேறு வச்சுருக்காங்க. ஓ, சென்டிமெண்டலா பிளாக்மெயில் பண்றதுக்காக வந்திருக்காளா? சரி, நான் பாத்துக்கிறப்போ. ஓகே சார். சாரிம்மா, இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா நான் டெல்லி போயிட்டேன். அதனால தான் டெத்து கூட என்னால் வர முடியல. சாரிம்மா. மை டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ் டு யூ. சாரி. என் நிலைமைய பார்த்தீங்களா அங்கிள்? புருஷன் இல்லை, அப்பா இருந்து அனாதை ஆயிட்டேன். எனக்கு இப்ப யாரு இருக்காங்க? உங்களை நான் இன்னொரு அப்பாவா நினைச்சேன். நீங்களும் எப்படி பண்ணிட்டீங்களே. இத பாருமா பூஜா, நான் இப்பவும் உன்னோட அப்பாவா மாமனாரா ஒரு வெல்விஷரா தான் இருக்கேன். ஓ அப்பா தான் என்ன புரிஞ்சுக்கல, நீயும் கூட வா. நான் உனக்கு துரோகம் பண்ண நினைப்பேனா? யோசிச்சு பாரு. நடு தெருவுல நிக்கிறேன். வண்டிக்கு பணம் கொடுத்தவன் வீட்டை விட்டு துரத்திட்டான். கப்பல் பிசினஸ்க்கு நாங்க பணம் கொடுத்தவன் ஊரை விட்டே ஓடிட்டான். இப்போ நான் உங்க உதவியை நாடிதான் வந்திருக்கேன். Don't worry my child. This is also your house. வாழ்க்கை இதோட முடிஞ்சு போறதில்ல. முதல்ல இந்த அழுகையை நிறுத்து. Cheer up. இல்ல அங்கிள், வாழ்க்கையோட சில கசப்பான அனுபவங்கள் இனிமே யாரையும் நம்ப கூடாதுங்கிற பாடத்தை எனக்கு கத்து கொடுத்துருச்சு. எல்லாரையும் நம்பினதோட விளைவு அப்பாவை எழுந்துட்டு நிக்கிற. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அங்கிள். என்னம்மா சொல்லு, பணம் ஏதாவது தேவையா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அந்த அந்த ராவ் கிட்ட பேசி நாங்க இழந்த பணத்துல இருந்து கொஞ்சமாவது வாங்கி கொடுங்க அங்கிள். அப்பதானே நான் கௌரவமா வாழ முடியும். பிறந்ததுல இருந்து வசதியா வாழ்ந்துட்டேன். என்னால
ரொம்ப கீழே இறங்கி போக முடியாது. நான் செத்துருவேன். ஏய் 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 ப்ளீஸ் பூஜா ப்ளீஸ், என்கிட்ட சொல்லிட்டே இல்ல, நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு அந்த ராவை இங்க வரவழைச்சு உண்டு இல்லைன்னு அவரை பண்ணிடுறேன். அவர்கிட்ட பேசி எவ்வளவு பணத்தை வாங்க முடியுமோ அதை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துறேன். ஓகே, தைரியமா இரு. ப்ளீஸ் அழாத. போ, உள்ள போய் ரெஸ்ட் எடு. இல்ல அங்கிள், நான் போறேன். போறியா? எங்க? தன்னந்தனியா இந்த சிட்டிக்குள்ள எங்க போவ? முதல்ல உன் கஷ்டங்கள்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம் போல என்ன முடிவு வேணாலும் எடு. போ, உள்ள போ. போமா. Come on. போமா. கார்த்திக் சார், வரேன் சார். சார், கார்த்தி பாவம் அப்பா இறந்த துக்கத்தில் வந்திருக்கா, கஷ்டத்தில் இருக்கா, பார்த்துக்கோ. ஓகே சார். வாமா அழாத, போ. சார், குட்டு சார். ஆ, போமா உள்ள. போமா உள்ள. ஐயா, நான் என்னையா தப்பு போமா. பண்ணேன்? போ. என்னையா அம்மா இங்க கதை போக பேசாத, வைக்கிறீங்க? போ. ஐயா, நான் எந்த தப்பு பண்ணேங்க ஐயா? ஏய், அமைதியா இருமா. விட்டுருங்க ஐயா, வாய் மூடிட்டு இருமா. விட்டுருங்க. ஐயா இந்த பொம்பளைய நல்லா கவனிக்க சொன்னாரு. இது வெறும் அட்வான்ஸ் தான். அந்த சசி எங்க இருக்கான்னு இந்த பொம்பளைக்கு நல்லா தெரியும். அவன் போன்லயும் பேசியிருப்பான், தகவலும் சொல்லியிருப்பான். ஏன்னா இந்த பொம்பளை ஹார்ட் பேஷண்ட், மருந்து மாத்திரை எல்லாம் அவன் தான் வாங்கி கொடுக்கணும். அதனால கண்டிப்பா அந்த பொம்பளைய கான்டாக்ட் பண்ணியிருப்பான். அதனால இந்த பொம்பளைட்ட சசி எங்க இருக்காங்கிற உண்மையை மட்டும் நீங்க கறந்துக்கோங்க, மீதிய நாங்க பாத்துக்கிறோம். நான் காலையிலக்குள்ள எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். வரேன். ம். தரையா? ஐயா, சீக்கிரம் தரையா? ஐயா, என் பையன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதுயா. தெரியாதா? நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க ஐயா. ஆ. எனக்கு உண்மையிலேயே தெரியாது. என்ன உண்மையிலே தெரியாது? ஐயா, எங்க இருக்கா சொல்லு, அடிக்காதீங்கய்யா. சொல்லு, 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 ஏய், சொல்லு, 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 ஏய், சொல்லு, எவ்வளவு அடி வாங்காத. சொல்ல போறே இல்லையா? யோ, இங்கிலீஷ் சொல்ற வரைக்கும் இவனை விடாதீங்க. சரிங்க சார். சொல்லு, எங்க இருக்க சொல்லு, அடி வாங்க சாவாத. எவ்வளவு அடி வாங்காத. இங்க பாரு. சொல்லுமா? விடுவாங்க. இல்லன்னா அடிச்சா கொன்னுடுவேன். சொல்லு, எங்க இருக்கா? குட் மார்னிங் பாஸ். யா, குட் மார்னிங் செரினா. இதை கொரியர் பண்ணிருங்க. ஓகே சார். செரினா, இன்னைக்கு அந்த டெல்லி கிளைண்டோட மீட்டிங் எப்போ இருக்கு? நாளைக்கு தான் பாஸ் அந்த மீட்டிங். ஓகே. இது என்ன பாஸ் ஷர்ட்? ஏ, நல்லா இல்லையா? நானே செலக்ட் பண்ணது. உங்ககிட்ட நல்ல ஷர்ட் இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனால நானே வாங்கிட்டு வந்தேன். செரினா, உனக்கு எதுக்கு இந்த சிரமம்? இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு? ஏன் பாஸ்க்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை போட்டு காட்டுங்க. இப்பவே வா. செரினா, இது ஆஃபீஸ். சார், ஷர்ட் தானே போட்டு பார்க்க சொல்றேன். இன்னைக்கு பேங்க் மீட்டிங் வேற. உங்களுக்காக ஒரு டசன் ஷர்ட் நான் ஆர்டர் பண்ணிருக்கேன். உங்க கரெக்ட் சைஸ் என்னன்னு எனக்கு தெரியணும். ஓகே, நீ இப்போ நான் லஞ்சில் போட்டு காட்டுறேன். நீங்க இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. உங்களை அன்பு தொலை செஞ்சுதான் கேப்பீங்க. எந்திரிங்க முதல்ல. இல்ல செரினா, நான் சொல்றேன். எந்திரிங்க பாஸ். ஐயோ இல்ல செரினா, இது ஆபீஸ். நான் சொல்றது கேளு செரினா. போட்டு விடுறேன். இல்ல வேணாம் ப்ளீஸ் செரினா. அக்காச்சி, ஏன் வேணாம் boss செரினா. நானே போட்டு செரினா, விடுறேன். சொல்றது கேளு செரினா. செரினா, நான் லஞ்சில் போட்டு காட்டுறேன் சொல்றேன். பாஸ், நான் சொன்னா கேளுங்க பாஸ். செரினா. நான் சொல்றேன்ல. ப்ளீஸ். உங்க சைஸ் என்னன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகும். சொன்னா கேளுங்க. யாரா பார்க்க போறாங்க செரினா. ஏன் பாஸ் இப்படி கூச்சப்படுறீங்க? ப்ளீஸ் பாஸ், சொன்னா கேளுங்க. இருங்க, நானே. ஏய் ஷெரினா. என்ன நடக்குதுங்க? ஃபிலோ,
ஒன்றும் இல்லை, ஷர்ட் நல்லா இல்லைன்னு சொல்லி சரிண்ணா ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்தா அதை போட்டு காட்டு இந்த செகண்ட்ல இருந்து உனக்கு இங்க வேலை இல்ல, வெளிய போடி. ஃபிலோ, அவன் மேல எந்த தப்பும் இல்லை. நீங்க பேசாதீங்க. தப்பு இருக்கோ இல்லையோ, இனிமே தப்பு நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் இப்படி சொல்றேன். இனிமே இவங்க வேலை செய்யக்கூடாது. ஏய், போடி வெளியே. எதுக்குடி ஏன் புருஷன் பக்கத்துல போய் நிக்கிற? முதல்ல வெளிய போ. உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சுரி. அத சொல்ல வேண்டியவங்க சொல்லட்டும், அப்புறம் பார்க்கலாம். என்னங்க இது? ஏன் முன்னாடி இவ இப்படி பேசுறா? முதல்ல இவள வேலையை விட்டு தூக்குங்க. என்ன காரணத்துக்காக? காசுக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தா அதனாலயா? நீ நினைக்கிற மாதிரி அவ ஒன்றும் தப்பான காரியம் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. நீ சந்தேக கண்ணோட எப்பவும் பார்க்கறதுனால உனக்கு எல்லாமே தப்பா தெரியுது. நான் ஒன்று சொல்லட்டுமா? இதுவும் அவளோட வேலை தான். தினமும் எத்தனையோ விஐபிஸை சந்திக்கிறேன்னா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாமா? என்னோட இமேஜ் தான் இந்த கம்பெனியோட இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணும். அதுக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேணும். அது உனக்கும் இல்லை, எனக்கும் இல்லை, அது அவகிட்ட இருக்கு. நான் அந்த டேலண்ட் யூஸ் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? அவளை வேலையை விட்டு தூக்குன்னு சொல்றியே, அதே இடத்துல இந்த டேலண்ட்ல இன்னொரு ஆளை கொண்டு வந்து வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு வேலைக்கு ஆள் கிடைக்காம பல கம்பெனிகள் தடுமாறிட்டு இருக்கு. இன்னைக்கு எந்த கிளைண்ட்டோட அப்பாயின்மெண்ட், நாளைக்கு யாரோட மீட்டிங், அடுத்த வாரம் கான்ஃபரன்ஸில் நான் என்ன பேசணும், எந்தெந்த கம்பெனிஸ் கூட நான் கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும், இந்த கம்பெனியோட டேர்ன் ஓவர் என்ன, எங்கே நம்ம பணம் இன்வெஸ்ட் ஆயிருக்கு, யாருக்கு நம்ம பணம் தரணும், யார்கிட்டேருந்து நமக்கு பணம் வரணும், என்னோட ஒரு மாதம் ஷெடியூல் என்ன, இதில் ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? ஆனால் இவளுக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்சதில்ல, பொங்கல் எப்படி செய்கிறது, கிச்சடி எப்படி கிண்டுறது, பூரி எப்படி சுடுறது, சமையல் எப்படி பண்ணுறது, இதுதானே? ஏதோ அம்மா சொன்னாங்களே உனக்கு வீட்டில் போர் அடிக்குமேன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இங்கே வேலைக்கு வச்சிருக்கேன். அவளை வெளியில் போன்னு சொல்கிற தகுதி உனக்கு இல்லை ஃபிலோ. யாரை வேலைக்கு வச்சுக்கணும், யாரை வீட்டுக்கு அனுப்பணும்னு நீ எனக்கு பாடம் இருக்காது. இப்போ நான் முடிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். சரிண்ணா, இத்தனை நாளாக நீ எனக்கு டெம்பரரி பிஓவாக இருந்த, இன்னிலிருந்து நீ தான் எனக்கு பெர்மனன்ட் செக்ரட்டரி. தேங்க்யூ. இந்த மந்த்லேருந்து உனக்கு 10,000 இன்க்ரிமெண்ட். ஓகே? தேங்க்யூ பாஸ். என்னங்க இது? நான் அவளை வேலையை விட்டு தூக்க சொல்றேன், நீங்க அவளுக்கு ப்ரமோஷன் கொடுத்து இன்கிரிமெண்ட் வேற கொடுக்குறீங்க. ஆமா, பொண்டாட்டிங்கிற பதவியை நான் உனக்கு கொடுத்தேன். அதை நீ சரியா நிறைவேற்றினியா? இல்லையே. அந்த கடமையை சரியா செய்யாத நீ இங்க வந்து அடுத்தவங்களோட கடமையை செய்ய விடாம தடுக்கிறது தப்பு. இது பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் செய்யறது தான் தப்பு. அதை நியாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஆபீஸ்ல இப்படி நடந்துக்கிறது தப்புன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? இப்ப நான் உங்களை சந்தேகப்படுறேன், நீங்க என்ன சொல்றீங்கல்ல? ஆனா நான் மட்டும் இல்லைங்க, இந்த ஆபீஸ்ல எல்லாருமே உங்களை சந்தேகப்படுறாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? சரி, உங்க பொண்டாட்டிங்கிற கடமையில இருந்து நான் தவறிட்டதா நீங்க சொல்றீங்க. நான் அப்படி என்னங்க தப்பு பண்ணேன்? சொல்லுங்க ஆண்டி. மீனா, அந்த சிங்கப்பூர் டாக்டர் இன்னைக்கு காலையில இந்தியா வந்துட்டாராம். சாயந்தரம் 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீ சரி, நான் ஆஃபீஸ்ல இருந்து கூட்டிட்டு அப்படியே வந்துடுறியா? சரிங்க ஆண்டி. ஆஃபீஸ்ல ஏதாவது பிரச்சனைன்னு அவனை டென்ஷன் பண்ணாதம்மா. நம்ம டாக்டர் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யறதுங்கிறத முடிவு பண்ணலாம். ஏன்னா என் பிள்ளைய நீ தான் கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். சரிங்க ஆண்டி. ஃபிலோ, ஏதோ கடமை அது இதுன்னு சொல்லி பாதியில் நிறுத்திட்டியே. நீ இதையும் சொல்லிட்டீன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். சொல்லு. இது பாருங்க, நான் உங்களுக்கு அதெல்லாம் விளவரியா சொல்றேன். இப்ப போன்ல பேசுனது யாருன்னு தெரியுமா? யாரு? அம்மாவா? என்ன சொன்னாங்க? வீடு நல்லா இருந்தாதான் ஆபீஸ் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. புருஷனா நீங்க உங்க கடமையை செய்யறீங்களோ இல்லையோ, ஒரு பொண்டாட்டியா என்ன என் கடமையை செய்ய சொன்னாங்க. கரெக்ட். அம்மா சொன்னதுதான் கரெக்ட். அப்ப நீ அதே செஞ்சுற? செய்யறேங்க, செய்யறேன். செருப்புல ஆணி இருந்தா காலை குத்தாம பாத்துக்கலாம்.
ஆனா கால்ல ஆணி இருந்தா செருப்பை என்ன செய்ய முடியும்? என் புருஷன் நீங்களே இவளுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணும்போது நான் மட்டும் இவளை கண்டிச்சு என்னங்க பண்ண முடியும்? என் தலை எழுத்து. இந்தாங்க, என் மேல இருக்கிற கோவத்துல டிஃபன் கூட சாப்பிடாம வந்துட்டீங்க. போர்ட் மீட்டிங் அட்டென்ட் பண்ணவும் கான்ஃபரன்ஸ்ல பேசவும் தெம்பு ரொம்ப முக்கியங்க. சாப்பிடுங்க. இன்னும் வேணும்னா உங்க பெர்மனன்ட் பிஏ இருக்கால, அவளே உங்களுக்கு ஊட்டி விட சொல்லுங்க. சரி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. இல்ல பாஸ், அதெல்லாம் நான் எப்பவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நோ ப்ராப்ளம். ஓகே. ராவ், ஹலோ, எங்க இருக்கீங்க? நான் சிங்கப்பூர்ல இருக்கேன். ஆஹா, என்ன விஷயம்? பூஜா என் வீட்டில் தான் இருக்கா. அவளை எப்படி வெளியில அனுப்புறதுன்னு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு. சிங்கப்பூர்ல உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க சந்திரமோகன் இறந்துட்டார் தெரியுமா? நர்மதாவுக்கு பெரிய நஷ்டம் வர மாதிரி பண்ணிட்டீங்களே. அது முடிஞ்சு போன கதை விடுங்க. அவ பேரை வச்சு நீங்க நிறைய சம்பாதிச்சிருக்கீங்கல்ல, கொஞ்சம் பணம் கொடுத்து அந்த பொண்ணு வாயை அடைங்க. இந்த கப்பல் டீலிங்க்கு நான் 5 கோடி ரூபாய் கமிஷன் கொடுத்தேன். ஹலோ லோ, அது கமிஷன் கிடையாது. அந்த கேஸை டேக்கப் பண்றதுக்காக நீங்க எனக்கு கொடுத்த ஃபீஸ். இருந்தாலும் அந்த பொண்ணுகிட்ட 60 கோடி ரூபாய் சுருட்டிட்டீங்கல்ல, அதுல பாதியாவது கொடுங்க. அந்த பொண்ணும் பொழைச்சுக்கிட்டோம். அது உங்க மருமக தானே. நீங்க வாங்கின 5 கோடியில ஏதாவது பார்த்து அவளுக்கு கொடுங்க. நல்லா சொல்றீங்களே ராவ். திருப்பதி உண்டியல்ல போட்ட பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொன்னா எப்படி? சரி, இப்ப அவளை எப்படி சமாளிக்கிறது? சட்டமா வீட்டுல வந்து உட்காந்துருக்கா. சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கா நான் கத்து கொடுக்கணும். என்ன போன்ல பிடிக்க முடியலன்னு சொல்லி ஏதாவது சமாளிங்க. ஓகே பாய். என்னம்மா என்ன? நான் ராவுக்கு ஃபோன் பேசலாம் ட்ரை பண்ணேம்மா, ஆனா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கே. நீங்க போன்ல பேசினது நான் கேட்டேன் அங்கிள். இந்த கம்பெனி திவால் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு தானே எங்களை 60 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண வச்சீங்க. என் அப்பா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. நான் உங்களை எப்படி தெய்வமா நம்பி இருந்தேன். எங்க குடும்பத்தை இப்படி நாசம் பண்ணிட்டீங்களே. நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம்? உங்களுக்கு மனசாட்சி ஏதாவது இருக்கா? ஏய், மனசாட்சியை பத்தி நீ பேசாத. யூ ஹேவ் நோ ரைட்ஸ். இந்த ஊரையே, உலகத்தையே, கோட்டையே நீ பூஜா இல்ல நர்மதான் நம்ப வச்ச. அப்ப எங்க போச்சு ஓ மனசாட்சி? சரி, உங்களுக்கும் அந்த தகுதி கிடையாது, எனக்கும் அந்த தகுதி கிடையாது. ஆனா நான் செஞ்ச பாவத்துக்கு என் அப்பாவை இழந்தப்பவே தண்டனை அனுபவிச்சுட்டேன். வீட்டை, சொத்தை, சொகத்தை இழந்து என் பாவத்துக்கு பரிகாரமும் பண்ணிட்டேன். ஆனா நீங்க செஞ்ச பாவத்துக்கு எப்ப தண்டனை அனுபவிக்க போறீங்க? என்ன பரிகாரம் பண்ண போறீங்க? என்னை யாராலையும் தண்டிக்கவே முடியாது. உங்களுக்கு தண்டனை நிச்சயம் இருக்கு. அது தானா கிடைக்கலனா நான் கிடைக்க வைப்பேன். என் அப்பாவை கொண்ட பாவத்துக்கு உங்களையும் அந்த ராவையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த மோகன் சர்மாவுக்கு நீ தண்டனை வாங்கி கொடுக்க போறியா? What a joke. What a big joke. பூஜா, இன்னைக்கு தேதிக்கு உன்னோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? ஒரு பூஜ்யம். You are just a zero. ஜீரோ எவ்வளவு முக்கியமான நம்பர். அத மத்த நம்பரோட சேர்த்தா அதோட மதிப்பே வேறன்னு நீங்க தானே அதை சொன்னீங்க. நீங்க பண்ண எல்லா அநியாயத்துக்கும்
ஒரு நாள் பதில் சொல்லியே ஆகணும். பூஜா, உனக்கு மூளை குழம்பி போச்சு. என் வீட்லயே இருந்துக்கிட்டு என்னையே திட்டுறியா? வாயை முடிக்கிட்டு உள்ள போ. நான் உள்ள போகல, வெளிய போறேன். என் அப்பாவுக்கு துரோகம் பண்ண ஆளோட வீட்ல என் அப்பா சாவுக்கு காரணமான ஒரு துரோகியோட நிழல்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். குட் பை. ஏய் மகா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னடி விஷயம் திடீர்னு? உன்கிட்ட அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும்டி. என்னன்னு சொல்லு. நீ வாயே, நீ வா, நான் சொல்றேன். என்னடி? அப்படி என்னடி முக்கியமான விஷயம்? சொல்றேன்ல. என்னடி ஆச்சு? சொல்றேன். ஏன் பதட்டமா இருக்க? என்னாச்சு? மாயவரத்துல இருந்து சசியோட அம்மாவை ரம்யாவோட அப்பா ஆளுங்க கார்ல தூக்கிட்டு வந்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ரம்யாவும் சசியும் எங்கன்னு கேட்டு அடிச்சிருக்காங்க. இவங்க தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க. அவங்க அடி பின்னிட்டாங்களா? நிஜமாவே அவங்களுக்கு தெரியாதுடி. நான் சசியோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க ரிலேஷன் தான் இந்த விஷயத்தையே என்கிட்ட சொன்னாங்க. நான் இங்க ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சேன். அந்த இன்ஸ்பெக்டர் அப்படி நான் யாருமே அரெஸ்ட் பண்ணலன்னு சாதிக்கிறாரு. என்னை விரட்டி அனுப்பிட்டாருடி. இப்ப என்ன பண்றது? என் அங்கிள் ஒருத்தர் லாயரா இருக்காரு. அவரை வச்சு சசியோட அம்மாவை முதல்ல காப்பாத்தலாம். சரி வா. ஸ்ருதி, நீ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு கிளம்பிடு. நான் இன்னும் 1 hourல வரேன். என்ன விஷயம்? நான் சொல்றேன், நீ கிளம்பு. கையில காசு இருக்குல்ல? இருக்கு. சரி, பத்திரமா போ. பாய். பாத்து போ. பாய். பாய். ஆண்டி சொல்லுங்க. சாப்பிட்டியா? இல்ல ஆண்டி. என்னம்மா மணி 3ஆவது, ஏன் இன்னும் சாப்பிடல? அவர் என்ன சாப்பிட கூப்பிடுவாருன்னு நினைச்சேன். அவரும் கூப்பிடல, நானும் சாப்பிடல. சரி, என் புள்ள சாப்பிட்டானா இல்லையா? அது எனக்கு தெரியல ஆண்டி. நான் அவரை பார்க்கல. ஏன்? காலையில மறுபடியும் ஒரு சின்ன பிரச்சனை. அதை நான் வீட்டில் வந்து சொல்றேனே. திரும்பவும் பிரச்சனையா? சரிம்மா, நீ செடியனை கூட்டிட்டு நேரே டாக்டர் கிட்ட வந்துரு. அவர் என்னோட வருவாரான்னு தெரியல ஆண்டி. நான் சொன்னேன்னு சொல்லி எப்படியாவது அவனை கூட்டிட்டு வாம்மா. அவன் டாக்டர் கிட்ட வந்தா தான் உங்க பிரச்சனை எல்லாம் முடியும். புரியுதா? நான் சொல்றது உனக்கு புரியுதுல்ல? எனக்கு புரியுது ஆண்டி. ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் வேற மாதிரி இருக்கு. நான் வேணா ஒண்ணு பண்றேனே. நான் கம்பெனி கார் அனுப்புறேன். நீங்க இங்க வந்துருங்க. நம்ம 3 பேரும் ஒன்னா சேர்ந்தே போயிடலாம். என் கூட வரமாட்டேன்னு அவர் பிடிவாதம் பிடிச்சாலும் உங்ககிட்ட முரண்டு பண்ண மாட்டாரல்ல? அதுவும் சரிதான். சரி, நீ கார் அமுச்சு வைக்கிறியா? நான் வந்துடுறேன். ஓகே ஆண்டி, அனுப்பிடுறேன். டிரைவர் அண்ணா. மேடம். அண்ணா சொல்லுங்க மேடம். வீட்டுக்கு போய் ஆண்டி கூட்டிட்டு ஆபீஸ்க்கு வந்துருங்க. சரிங்க மேடம். 2 கவர் இருக்கு. கொரியர் பையன் வந்து இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே? ஓகே மேம். கார் சாவி கொடுங்க. சார் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரணும். எதுக்கு சார் வீட்டுக்கு? ஃபிலோமினா மேடம் சாரோட அம்மா கூட்டு வர சொன்னாங்க, அதனால தான் போறேன். ஓ. பாஸ், என்ன பாஸ் இது? உங்க வைஃப இப்பதான் இங்க சண்டை போட்டு முடிச்சாங்க. இது பத்தாதுன்னு உங்க அம்மாவையும் சப்போர்ட்டுக்காக ஆபீஸ்க்கு வர வைக்கிறதுக்கு கம்பெனிக்கார அனுப்பியிருக்காங்க. கோச், ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு. இதுல அவங்க வர வராங்களா? எல்லா வேலையும் கெட்டு போச்சு. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? உங்க அம்மா தான் ஆபீஸ்க்கு வராங்கல்ல, வீடு ஃப்ரீயா தானே இருக்கும். நம்ம வேணா ஆபீஸ் வேலையா அங்க போய் செய்யலாமா? யா, கிரேட், சூப்பர் ஐடியா. அப்படியே பண்ணுவோம். ஓகே பாஸ். பாப்பலாம். என்கிட்ட கொடுங்க பாஸ். யா.
தரணி சார். மேடம் சொல்லுங்க மேடம். சாரிங்க. சாரும் சரிண்ணா மேடமும் பேங்க் போயிருக்காங்க மேடம். பேங்க்குக்கா? ஆமாம் மேடம். எத்தனை மணிக்கு போனாங்க? சரியா எனக்கு தெரியல மேடம். நானும் சரிண்ணா மேடமுக்கு ½ அன் ஹவராக ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சுவிட்ச் ஆஃப்லேயே வருது மேடம். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. என்னைக்கு மேடம் சொன்னாங்க? உங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு மேடம். சரி நீங்கள் போங்க. ஓகே மேடம். எங்க போயிட்டார் இந்த மனுஷன்? ஒரு வார்த்தை கூட சொல்லாம. ஓகே. ஹலோ, நான் ஃபிலமின பேசுறேன். தெரியுது, சொல்லு. எங்க இருக்கீங்க? தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இங்கே வந்து தொலை கொடுக்க போறியா? அந்த ஷெரீனாவும் உங்க கூட தான் இருக்காளா? ஆமாம், நாங்கள் ஒரு முக்கியமான பேங்க் மீட்டிங்கில் இருக்கோம். பேங்க் மீட்டிங்கா? அதான் நேத்தே முடிஞ்சு போச்சுல்ல, இன்னைக்கு என்ன மறுபடியும் மீட்டிங்? ஓஹோ, என்ன வேவ் பார்க்குறியா நீ? சபாஷ். அப்பாண்டமா பேசாதீங்க. நான் உங்க பொண்டாட்டிங்க. நம்ம ஒரே ஆஃபீஸ்ல தான் இருக்கோம். மத்தியானம் நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க உங்களால முடியல. கேட்கணும்னு தோணலை, அதுக்கு என்ன இப்போ? என் புருஷன் பிஏவோட வெளியே போயிருக்காருன்னு ஒரு அக்கௌண்டன்ட் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிற நிலைமையில நீங்க என்ன வச்சிருக்கீங்க. என்கிட்ட போன் இருக்கு, டேபிள்ல இன்டர்காம் இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ற? நான் உங்களை டார்ச்சர் பண்ணலங்க, நீங்க தான் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, எதுக்காக ஃபோன் பண்ண? விஷயத்த சொல்லு. ஆண்டி இங்க ஆபீஸ்க்கு வராங்க, தெரியுமா உங்களுக்கு? எதுக்காக ஆஃபீஸ்க்கு வராங்க? உங்களை பார்க்கறதுக்கு தான். உங்களுக்காக ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சிருக்காங்க. நான் ஏன் டாக்டரை பார்க்கணும்? அதெல்லாம் நீங்க ஆண்டி கிட்ட கேட்டுக்கோங்க. எனக்கு அதை விட ஒரு முக்கியமான வேலை சரினா கூட இருக்கு. முதல்ல நீங்க எங்க இருக்கீங்க அதை சொல்லுங்க. அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போனவே. பாஸ், ஏதாவது ப்ராப்ளமா? நோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபைல் கார்டு. மணி 3:45 ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? மேடம் மேடம், உங்க வீட்டில் ஏசி ரிப்பேர் பண்ணிட்டேன். அதான் பேமெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் மேடம். ஏன் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? ஆமா மேடம். யாரை கூப்பிட்டாங்க? சார் தான் ஏசி ஓடலன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னார் மேடம். இப்போ ரிப்பேர் பண்ணிட்டேன். சாரும் சரினா மேடமும் அங்கே தான் ஏதோ ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேடம். சரி, நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம். அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என் வீட்டுக்கே வந்து அக்கிரமம் பண்றியா? இருடி, நான் உனக்கு வந்து வச்சுக்கிறேன். ஹலோ, நான் மோகன் சர்மா பேசுறேன். சொல்லுங்க சம்பந்தி. பூஜா அங்க வந்தாளா? பூஜாவா? யார் அந்த பூஜா? சூப்பர், நீங்க நம்ம கட்சி தான். பூஜா அங்கதான் வருவான்னு நினைக்கிறேன். நான் சொல்றதை மட்டும் கவனமா கேட்டுக்கங்க. பூஜா என்கிட்ட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டா. நீங்களும் நானும் ராவோட திருட்டுத்தனமா பிசினஸ் பண்ணது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ராவு கிட்ட கமிஷன் வாங்கி நானும் நீங்களும் ஷேர் பண்ணிக்கிட்டது தெரிஞ்சதும் அவ ரொம்ப அப்செட் ஆயிட்டா. ஏற்கனவே அவங்க அப்பா வேற இறந்துட்டாரா, அந்த ஃபீலிங்ல வேற இருக்கா. இப்ப நேரா வந்து உங்ககிட்ட தான் அடைக்கலம் கேட்பா. நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க சொல்லுங்க. சார், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே முடிவை நான் எடுக்கிறேன். வெரி குட், இதுதான் நீங்க.
பெரியப்பா பெரியப்பா பெரியப்பாவா? யார் மணி? பெரியப்பா அப்படி இப்படின்னு சொல்ற? பெரியப்பா ஏன் இப்படி பேசுறீங்க? அப்பாவோட சாவுக்கு வந்தீங்க, சைலண்டா வந்து சைலண்டா போயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே இல்லை. நான் உன் அப்பா சாவுக்கு கூட வந்திருக்க மாட்டேன். ஆனால் ஊர் உலகம் ஒரு மாதிரியாக பேசுமில்ல, அதனால தான் அங்கேயே வந்தேன். அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்? இங்கே செடி கொடிகள்லாம் இருக்குது பார்த்தியா, அதுக்கு தண்ணி ஊற்றினா கூட 10 நாளில் பூ பூத்து அது தன்னோட நன்றியை காமிக்கும். நான் ஒன்று என் மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்தேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நிழலாக வந்து நின்னேன். உனக்கு ஆபத்துன்னு வந்தப்ப அருவாளை கூட தூக்குனேன். நீ உன் பேரை மாற்றி தில்லு மில்லு பண்ணப்போ கூட தில்லா வந்து உனக்கு துணையாக நின்னேன். அவ்வளவு ஏன் டாக்டரை மிரட்டி கோர்ட்டில் வந்து பொய் சாட்சி சொல்ல வச்சேன். ஆனால் நீங்கள் கப்பல் வாங்கின போதும் கம்பெனி ஆரம்பிக்கும் போதும் இந்த பெரியப்பாவை நினைக்கல. உன் தொழிலில் 25 லட்சம் ரூபாய் லாபம் வந்தப்போ இந்த பெரியப்பா எங்கே போயிருந்தேன்? காணாமல் போயிட்டனா இல்லை செத்து போயிட்டனா? பண திமிர்ல நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. அதுக்கான தண்டனையை தான் இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் யாருமே இல்லாத அனாதையா நிற்கிறேன் பெரியப்பா. என்ன உங்களோட சேர்த்துக்கோங்க பெரியப்பா. எனக்கு அடைக்கலம் கொடுங்க பெரியப்பா. ப்ளீஸ் பெரியப்பா, ப்ளீஸ். அடைக்கலம் கொடுக்குற அளவுக்கு நான் ஆண்டவனும் இல்லை, மன்னிக்கிற அளவுக்கு மனுஷனும் இல்லை. நான் ஒரு ரவுடி அடியாளு பெரியப்பா. அப்படி நினச்சித்தானே உன் அப்பன் அந்த பிஸ்னஸில் என்னை பார்ட்னராக சேர்த்துக்கல? பெரியப்பா பெரியப்பான்னு உன் வாய் தான் அப்படி கூப்பிடுது, மனசு அப்படி நினைக்கலையே. என்னையும் ஒரு அடியாளாத்தானே நினச்சிக்கிட்டு இருந்த. அப்படி இல்லைன்னா உன் அப்பாட்ட சொல்லி நாம் நடத்துகிற ஸ்வீட் பிஸ்னஸ்ஸு சூப்பராக போய்கிட்டு இருக்கு, நம்ம பெரியப்பாவையும் பார்ட்னராக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பில்ல. சொல்லலையே. கடைசி வரைக்கும் என்னை அன்றாட காட்சியாக தானே வச்சுருந்தீங்க, நீயும் உன் அப்பனும். எனக்கு அப்போ அப்படி தோணலையே பெரியப்பா. எப்படி தோணும்? இப்போ எப்படி தோணுச்சு? கஷ்டம்னு வந்த உடனே பெரியப்பா பார்க்கணும்னு தோணுச்சோ? ஆமாம், இப்போ நீ அந்த மோகன் சர்மா வீட்டிலானே இருந்த, அங்கேருந்து ஏன் வந்துட்ட? அவர் பேர் மட்டும் சொல்லாதீங்க. அவரால் தான் இன்னைக்கு என் அப்பாவே உயிரோட இல்லை. அவரெல்லாம் நீ பகிச்சவே கூடாது. அவர் வீட்டில் போகிற அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நான் உங்க கூடயே இருந்துடுறேன். இதுவும் இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஏ, நான் இப்போ மோகன் சர்மா கிட்ட வேலைக்கு சேர்த்துட்டேன். இது வரைக்கும் நான் எவ்வளவோ கொலையெல்லாம் பண்ணியிருக்கிறேன். இப்போ தான் நான் கொஞ்சம் வெள்ளையும் சொல்லையுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் மேலே உள்ள பழைய கேஸெல்லாம் தூசி தட்டி எடுத்தா 200 வருஷம் என்னை உள்ளே வைக்கலாம். நான் என்னை காப்பாற்றிக்கணும்ல, அந்த பாதுகாப்புக்காகத்தான் மோகன் சர்மா கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஓஹோ, நான் இங்க வரப்போறது தெரிஞ்சு அவர் உங்ககிட்ட இப்படி காய நகர்த்திருக்காரா? தப்பு. மோகன் சர்மாவை பகைச்சிக்காத. அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவரோட சேர்ற வழியை பாரு. அப்போ தான் உன் எதிர்காலமாவது நல்லா இருக்கும். நிகழ்காலமே இருண்டு போச்சு. இனி எதிர்காலத்தை பத்தி என்ன பேச்சு? பணம், செல்வாக்கு இதெல்லாம் இருந்த வரைக்கும் எனக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியல. வறுமை இப்பதான் எனக்கு வாழ கத்து கொடுத்துருக்கு. நான் வரேன்.
பேசணும் இன்ஸ்பெக்டர். சொல்லுமா, என்ன விஷயம்? சார், என் பேர் மகா. என் ஃப்ரெண்ட் சசியோட அம்மாவை நீங்க லாக்அப்ல வச்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்தது. நான் அவங்கள உடனடியா பார்க்கணுமே. சரி, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. அம்மா, யார் சசி? யாரோட அம்மா? அப்படி யாரும் இங்க இல்லையே. நாங்க உள்ள போய் லாக்அப்ல பார்க்கட்டுமா? அதுக்கெல்லாம் அனுமதி இல்ல. அப்போ ஒரு நிமிஷம் இருங்க, இவர்கிட்ட பேசுங்க. யார்கிட்ட பேசணும்? என் அங்கிள், அசிஸ்டன்ட் கமிஷனர் இருதயராஜ். ஓ, மாயவரம் ஏசியா? ஒரு நிமிஷம் போனை கட் பண்ணுங்கம்மா. சார், நான் இவங்க வக்கீல். அந்தம்மா என்ன சார் தப்பு பண்ணாங்க? எதுக்கு அவங்கள மாயவரத்துலேருந்து சென்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? ஏன் சார் ராத்திரி முழுக்க செல்லில் வச்சுருந்தீங்க அவங்கள? அது அவங்க பையன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டான். ஒரு லேடிய ராத்திரி பூரா விசாரணைங்கிற பேர்ல ஸ்டேஷன்ல வச்சிருக்கீங்களே, இது சரியா சார்? அவங்க ஊர் மாயவரம். ராத்திரில எங்க போவாங்க? ஏன் மகளிர் காவல் நிலையத்துல ஒப்படைக்க வேண்டியதானே? ஏமா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? உனக்கு என்னமா தெரியும் அதை பத்தி? எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சா? இல்ல. சம்பந்தப்பட்ட பொண்ணோட அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரா? இல்ல. அப்புறம் என்ன காரணத்துக்காக சார் உங்க கஸ்டடியில் அவங்கள வச்சிருக்கீங்க? அவங்க அப்படி தப்பு பண்ணியிருந்தா ஏன் இன்னும் எஃப்ஐஆர் போடல? ஏன் அவங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணல நீங்க? பையன் தப்பு பண்ண அம்மாவை கைது பண்ணலான்னு எந்த சட்டத்துல சார் இருக்கு? இதே மாதிரி உங்க வீட்ல நடந்தா என்ன பண்ணுவீங்க மேடம்? சார், சசியோட அம்மா ஏழை விவசாயி. அவங்களுக்கு நிஜமாவே சசி எங்க இருக்காருன்னு தெரியாது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க யாருக்குமே தெரியாது. சார், இத பாருங்க சார், இப்பவே அவங்கள என்கிட்ட ஒப்படைங்க. இல்ல அவங்க மேல சார்ஜ் ஃபைல் பண்ணி கோர்ட்ல ஒப்படைங்க. அதை நாங்க பாத்துக்கிறோம். கோர்ட்ல இதுக்கு அங்கிள், நான் ஏசி அங்கிளை இங்கே வர வைக்கிறேன். அவரே டீல் பண்ணுவார். சார் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மேடம், நானே ரிலீஸ் பண்ணிடுறேன். முருகா சார், வா. அந்த அம்மா வெளில கூட்டோயா? ஓகே சார். வாமா போ. ஏன் சார், உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? வயசான அம்மாவை இப்படி போட்டு அடிச்சிருக்கீங்க. உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏசி அங்கிளை கூப்பிட்டு உங்க மேல நான் ஆக்ஷன் எடுக்க போறேன். மேடம் அமைதியா இருங்க, இது வந்து அப்புறம் பேசிக்கலாம். வாங்க அம்மா, வாங்கம்மா. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். வாங்கம்மா, வாங்க. அழாதீங்கம்மா. சீ. ஹலோ. யோ, வைத்தி சார் எங்கேயா? அர்ஜென்ட்டா பேசி ஆகணும். தண்ணியை போட்டு தூங்குறாரு சார். என்னது? தண்ணியை போட்டு தூங்குறாரா? ஆமா சார். ஏயா, அன்னைக்கே உங்களை கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொன்னேன், கேட்டீங்களா? சும்மா பயமுறுத்த சொன்னீங்க. இப்போ பிரச்சனை பெருசாயிருச்சு. என்ன சார் ஆச்சு? என் வேலைக்கே ஆப்பு வச்சிரா போல இருக்கே அந்த பொண்ணு. வக்கீல் சார், உங்களை கூட்டிட்டு போயிடுங்க. சரிம்மா. ஆட்டோ சவாரி வருவீங்களா? போலாம் மேடம். வாங்க. அழாதீங்கம்மா, தைரியமா இருங்க, ஒன்னும் ஆகாது உங்களுக்கு. அழாதீங்கம்மா. நீ வாங்கம்மா, வாங்க. பாத்து போங்க, வருத்தப்படாதீங்க. நன்றிமா. உட்காருங்க. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு போயிட்டு எதா இருந்தாலும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரியா? ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே மேடம். பாத்துக்கங்க. நான் பாத்துக்கிறேம்மா, நான் பாத்துக்கிறேன். வரமா. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஹேய், ஏசி அங்கிள்னா ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்லிரலாம்ல. அப்படி எந்த ஐடியாவும் எனக்கு இல்லப்பா. இன்ஸ்பெக்டர் அவங்கள சீக்கிரம் விடணும் தான் நான் அப்படி சொன்னேன். ஏண்டி, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துட போதுடி. பேசாம இப்பவே உங்க ஏசி அங்கிளை போய் பார்த்துட்டு வந்துடலாம். சும்மா வளராதடி. சசியவும் ரம்யாவையும் நாம தான் ஒளிச்சு வச்சிருக்கோம். ஆனா ஊரு பூரா நமக்கு தெரியாத மாதிரி சொல்லியிருக்கோம். இப்ப போலீஸ் அது இதுன்னு போனா அவங்கள பத்தி நாமளே வெளியே சொல்ல வேண்டியதா இருக்கும். நம்மளே அவங்கள காட்டி கொடுத்த மாதிரி ஆயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பிரச்சனைய நாமளே சமாளிக்க முயற்சி பண்ணணும். ஏய், ரம்யாவோட அப்பா அடிப்பட்ட பாம்பு, அவர் கொத்தாம விடமாட்டார் போல இருக்கே. ஏற்கனவே என்ன கடத்த முயற்சி பண்ணாங்க, முடியல. என்ன தொட முடியாததால இப்ப சசியோட அம்மாவை தூக்கியிருக்காங்க. போக போக விஷயம் விபரீதமா போயிட்டு இருக்குடி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன் கூட நேரடியா மோத முடியாம கல்யாணத்துக்கு உதவி பண்ண மத்த எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்கிட்ட தான் வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஒரு மாசம் மும்பை போயிடு. அங்கதான் அவங்க சித்தப்பா வீடு இருக்குல்ல? ஆமா. அப்போ மிச்சம் இருக்கிறத சசி கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட்ட அந்த ஆட்டோ டிரைவர் சுப்பிரமணி தான். அவரையும் அவங்க விட்டு வைக்க போறதில்ல. ஏற்கனவே உன்னை காப்பாத்தினதால அவர் மேல கடுப்புல இருப்பாங்க.
இப்போ அவர்தான் சாட்சி கையெழுத்து போட்டாருன்னு தெரிஞ்சா அவரை உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. ஏய் சும்மா இரு, என்ன ரொம்ப பயமுறுத்தாத. சுப்பிரமணிக்கு எந்த ஆபத்தும் வர நான் விட மாட்டேன். சரி, அப்ப நான் மும்பைக்கு போயிட்டு உன்னை கூப்பிடுறேன். ஜாக்கிரதையா இருடி. சரி உட்காரு, டிராப் பண்றேன். நான் சொன்ன ஃபைல் இதான் பாஸ். யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க, நான் யாருன்னு பாக்குறேன். வாங்க மேடம், வாங்க. என் வீட்டுக்கே வந்து எனக்கு வரவேற்பு கொடுக்கறியா? அது நாங்க பெட்ரூம்ல இருந்தோம். என்ன பெட்ரூம்ல இருந்தீங்களா? அது அங்க சத்தம் ஒழுங்கா கேட்கல, ஏசி ஓடிட்டு இருந்துச்சு, அதான். சத்தம் கேட்காது தாண்டி, கொல்லாருன்னு ஒரு அற விட்டேன்னு வச்சுக்கோ, அந்த சத்தம் நல்லா கேட்கும். பாக்குறியா? இருமா ஆண்டி, இவ இரு. என் பிள்ளைங்க சார் பெட்ரூம்ல இருக்காரு, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ ஒண்ணு கூப்பிட வேண்டாம், நாங்களே போய் பாத்துக்கிறோம். வா. மா, என்னம்மா நீங்க இங்க? என்னப்பா இது, ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? நான் உன்னை தேடி ஆபீஸுக்கு போனா நீ இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. நான் இங்க இருக்குன்னு யார் உங்கள்கிட்ட சொன்னது? என்ன நான் எங்க போறேன் வரேன்னு பாக்குறது உனக்கு வேலையா? அவளை எதுக்கு முறைக்கிற? ஆபீஸ் ஸ்டாஃப் சொல்லி தான் எனக்கு விஷயமே தெரியும். புரியுதுமா, இவ சொல்லி நீங்க என் மேல சந்தேகப்பட்டு என்ன வேவ் பக்கம் வந்திருக்கீங்க, அப்படிதானே? என்னடா என்னடா பேசுற நீ? என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா? இது பாரு, இப்ப நான் அங்க வந்தது டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், அதுக்கு உன்னை கூட்டிட்டு போலான்னு தான். சும்மா ஏமாத்தாதீங்க. நாளைக்கு நான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி ஆகணும். ஆஃபீஸ்ல இருந்தால் தான் என்ன வேலையை செய்ய விட மாட்டேங்கிறா. அடிக்கடி ரூமுக்கு வந்து என்ன வேவ் பார்த்துட்டு இருக்கா. தேவையில்லாம சரியையும் அம்பழுத்துட்டு இருக்கா. சரி, இந்த ஃபைல் எல்லாம் பார்க்கறனா ஹாலில் பார்க்க வேண்டியதானே, இதுக்கு பெட்ரூம்ல பார்க்குற? மா, ஹாலில் ஹாட்டாக இருக்குன்னு தான் ஏசி போட்டு ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆடிட்டரும் வந்துருவாரு. அதுக்குள்ளே என் மேலே சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிட்டு வந்திருக்கா. நீங்களும் அவள் பேச்சை கேட்டு நம்பி வந்திருக்கீங்க. இப்போ என்னடானா டாக்டர் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இனிமேல் நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க போறதில்ல. டாக்டரோட அப்பாயின்மெண்ட் டைமும் முடிஞ்சு போச்சு. நீ உன்னோட ஆடிட்டிங் வேலையை பாருப்பா. ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க, ஆஃபீஸ் வேலையை ஆஃபீஸில் தான் பார்க்கணும், வீட்டு வேலையை வீட்டில் தான் பார்க்கணும். புரியுதா? அப்போ தான் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். வா மீனா. ஆண்டி சொன்னதை கேட்டீங்கல்ல? ஆபீஸ் வேலைய ஆபீஸ்ல பார்க்கணும், வீட்டு வேலைய வீட்ல பார்க்கணும். எங்க பார்க்க வர்ற? என்னென்ன? ஆடிட்டிங். ஆடிட்டிங். பாஸ், அப்ப நான் கிளம்புறேன் பாஸ். மீதி நாளைக்கு ஆபீஸ்ல பாத்துக்கலாம். அதான் இன்னைக்கு எல்லா வேலையும் கெட்டு போச்சு. சரி, ஓகே, பை. வரேன் பாஸ். ம். சரி பாஸ். ஆடிட்டர் இன்னைக்கு வர வேண்டாம், நாளைக்கு வர சொல்லு. ஓகே பாஸ். சே, என் உயிருக்கு என்னங்க ஆபத்து? அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் மேட்டர் தான். அவர் பெரிய கோடீஸ்வரர். ஹார்பர்ல நிறைய மீன்பிடி படகு வச்சிருக்காரு. தன்னை சுத்தி எப்பவும் அடி ஆட்களை வச்சிருப்பாரு. என்ன மிரட்டினாங்க, அப்புறம் கடத்தினாங்க, கத்தியால குத்த வந்தாங்க. நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. இப்போ அந்த ரம்யாவோட புருஷன் சசி, அதான் நீங்க சாட்சி கழுத்து போட்டீங்களே மாப்பிள்ள, அவரோட அம்மாவை கடத்தி ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிருக்காங்க. அப்படியா? இப்பதான் நாங்க அவங்கள வெளியே கொண்டு வந்தோம். என்ன ஒண்ணு செய்ய முடியாததால கல்யாணத்துல சம்பந்தப்பட்ட மத்தவங்கள டிஸ்டர்ப் பண்றாங்க. எனக்கு உங்களை பத்தி தான் ரொம்ப கவலையா இருக்குங்க. என்னால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு சுப்பிரமணி. அதான் ஒரு தடவை குத்திட்டாங்க. அது தெரியாம குத்துனது. நீங்க தான் மாப்பிள்ளைக்கு சாட்சி கழுத்து போட்டீங்கன்னு தெரிஞ்சா அவங்க நடவடிக்கையே விபரீதமா இருக்கும். உங்களை அனாவசியமா இதுல இன்வால்வ் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சுப்பிரமணி. நீங்க இறங்குங்க, முதல்ல இறங்குங்க. எதுக்கு இப்ப அழறீங்க? நாங்க எல்லாரும் ஒரு விதத்துல ஃப்ரெண்ட்ஸ். நாங்க பாதிக்கப்பட்ட அதுல நியாயம் இருக்கு. சம்பந்தமே இல்லாதவர் நீங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில உதவி செஞ்சீங்க. இப்ப பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டேன்னு நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. சரிங்க, தெரியாம செஞ்சுட்டீங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்ன்றீங்க? இந்த ஊரை விட்டு போயிடுங்க.
ஏங்க ஆ? என்னது சாப்பிட வராம மேல போறீங்க? இது என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்டா? ஆமா. நைட் நேரத்துல தனியா வந்துகிட்டு இருக்க? அதான் நாம இருக்க மேடா. ஆதரவு வேணுமா இல்ல அன்பு காட்டணுமா? சொல்லு. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.